அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 37 அவா அறுத்தல் 364வது குறள். தூய்மை என்பது அவா இன்மை மற்று அது வாய்மை வேண்ட வரும். தூய்மையான நிலை என்பது அவா இல்லாத நிலையாகும். அந்நிலை வாய்மையை விரும்பி நடந்தால் தானாகவே நம்மை வந்து சேரும். தூய்மை என்பது பெருவீடு என்று சொல்லப்படுவது. அது அசைவில்லாத நிலை. அப்படிப்பட்ட ஆசையின்மை மெய்த்தன்மையை வேண்ட அவித்தை நீங்கி தானே உண்டாகும். உயிர் அவித்தை போன்ற குற்றம் நீங்குதலால் அதனை தூய்மை என்று கூறினார். மெய்மை என்பது பரத்தை குறிப்பது, உண்மையான தன்மையை குறிப்பது. முக்திக்கு காரணம் அவா இன்மை என கூறி பின் வாக்கியத்தில் அக்காரணம் உண்டாகும் உபாயம் கூறப்பட்டது. குற்றமாகிய அவித்தை நீங்க தூய்மையான மெய்மை வாய்மையாகிய கடவுள் வேண்ட தானாக கிடைக்கும். இறைவனை வணங்க வணங்க மற்றெல்லாம் நீங்கி வீடு பேறு கிடைக்கும். இறைவன் சத்தியஸ்வரூபன். இக்குறளில் அவா அறுத்தல் வீட்டிற்கு நேரே ஏதுவானது என்றும் அது வரும் வழியையும் இதனால் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.